தம்பி 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 அழைத்த விஜய் உங்களை கூட்டணிக்கு அழைத்தா போய் கூட்டணியில நிக்க வாய்ப்பு இருக்கா? அதிகாரத்தை கைப்பற்றது கூட்டணி அமைப்பீங்களா? என் மேல உங்களுக்கு அவ்வளவு கோபமும் அவ்வளவு வன்மை எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்க? ஏங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பெரிய பெரிய தலைவர்கள் கூப்பிட்டே நான் போகல. அது எனக்கு சரி வராது. நான் எடுத்துக்கிட்டு போற அரசியலுக்கு சரி வராது. எதுப்பா இல்ல நம்ம நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதுல பல நூறு ஆண்டுகளா வழிபட்டு வந்த ஒரு வழிபாட்டு தலம் அது. ஒரு நீங்க மத நல்லிணக்கணம்னு வச்சுக்கிட்டாலும் சரி, சமூக ஒற்றுமைன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்த ஒரு இடம் திருப்பரங்குன்றம். நம்ம அறுவடை வீடுகள்ல ஒன்று. பல காலமா நம்ம வழிபட்டு வர்றோம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு பொது கேள்வி இங்க கொஞ்சம் கேளுங்க. இங்க வழிபடுகிற இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் முதல்ல யாருன்னு பேசி நம்ம முடிவெடுத்தணும். அப்ப அது யாருன்னு முதல்ல சொல்லுங்க. அவ்வளவு பேரும் எங்க சொந்தக்காரங்க தான். நம்ம சொந்தக்காரன், நம்ம ரத்த உறவுகள் ஒரு வழிபாட்டுக்காக ஒரு மார்க்கத்தை ஏற்று மாறி இருக்கிறாங்க. அந்த கோட்பாட்டை கொள்கையை ஏற்று போறாங்க. அதுல இதுவரை என்ன பிரச்சனை வந்திருக்கு? திடீர்னு இப்ப இது ஒரு பிரச்சனையாக்கி அதனால இந்த மக்களுக்கு இடையில ஒரு பிளவை பிரிவை ஏற்படுத்தி ஒரு பதட்டத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசு நினைச்சிருந்தா அரை நொடியில் அதை தடுத்திருக்கலாம். அரசு திட்டமிட்டு இப்படி ஒரு பிரச்சனையை விரும்பிச்சு அதை விரும்பி உருவாக்குச்சுன்னு நான் குற்றம் சாட்டுறேன். அதை உங்களால நீங்க மறுக்க முடியாது. அரசு பொறுப்பேற்காம என்னை போன்றவர்கள் அறிக்கை கொடுத்து பல அழுத்தங்கள் கொடுத்த பிறகு எல்லாரும் சேர்ந்து மாவட்ட ஆட்சியர் மேல பழிய போட்டாங்க, காவல்துறை அதிகாரி மேல போட்டாங்க. அரசு எப்பதான் பொறுப்பேற்கும்? கள்ளச்சாராயம்னா அரசு பொறுப்பேற்காது. அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியர் காவல்துறை அதிகாரியை பணியிட மாற்றம், அவர் தான் அதுக்கு பொறுப்பு. எல்லாத்துக்குமே நீங்க பொறுப்பேற்காம அங்கங்கே இருக்கிற அதிகாரிகள் மேல பொறுப்பு போட்டு பணியிட மாற்றுறதுனால இது எந்த மாதிரியான போக்கு? இது சரியில்லை. அதை விட்டுட்டு நம்ம ஒரு கோட்பாட்டை என் அன்பு மக்கள் ஏற்கணும். உன் மதம் சிறந்தது, நீ வழிபடு. என் மதமும் சிறந்தது, வழிவிடு. இதுதான் இருக்கு. அதான் குரான்லே இருக்கு. அதை நம்ம ஏற்றுக்கிட்டு அவரவர் வழிபாட்டை அவரவர் புனிதமாக கருதி போயிடணும். நம்ம எல்லாரும் ஒருதாய் பிள்ளைகள், இந்த நிலத்தின் மக்கள். இங்க இருக்கிற இஸ்லாமியர் யாருன்னு முதல்ல நீங்க உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. இப்ப என் தம்பி எங்கடா ஹக்கீம், என் தம்பி ஹக்கீம். நம்ம அம்மா, நான் தான் திருமணம் பண்ணி வச்சேன். எங்க அப்பா முஸ்லீம், எங்க அம்மா வேற சமயத்தை சார்ந்தவங்க. சரிவாதி சொந்தங்கள் வேற சமயத்தில் இருக்காங்க, சரிவாதி சொந்தங்கள் இஸ்லாத்தில் இருக்காங்க. என் தலைமையில தான் திருமணம் நடந்தது. இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? இப்ப எங்க அப்பா இளையராஜா, நீங்க நீங்க சொல்ற வச்சிருக்கீங்க, இந்துனே வச்சுக்கிறீங்க. என் தம்பி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றுட்டான், யுவன் சங்கர். இதை எப்படி எடுத்துக்கிறது? என் அன்பு சகோதரன் ரஹ்மான் இஸ்லாத்தை ஏற்றார். ஆனா என் தம்பி ஜி பிரகாஷ் இன்னும் அங்கேயே இருக்கான். இதை எப்படி எடுத்துக்கிறது? நாங்க அவருக்கு விருப்பம் அதை செய்யறாரு. இது போய் இது ஒரு இதனால எல்லாம் நாட்டில் பிரச்சனை, அதனால எல்லாம் வளர்ச்சி பின்னடைஞ்சிருச்சு. பெரிய இந்த நாட்டில் இருக்க வறுமைக்கு காரணம் இதுதான் பேசிட்டு இருக்கிறது. ரொம்ப கொடுமையானது இது. நீங்க அவ்வளவு இஸ்லாமிய வெறுப்பு வச்சிருக்க பெருந்தகைகள், உங்ககிட்ட நான் அன்பா கேட்டுக்கிறேன். இந்தியா அதிகமா கொஞ்சம் இருங்க. இந்தியா அதிகமா வருமானம் ஈட்டுற ஏற்றுமதி எது? மாட்டுக்கறி. பிரதமரே சொல்றார், பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1. அந்த மாட்டுக்கறியை எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய? அவ்வளவும் கிறிஸ்தவர் இஸ்லாமிய நாடுகள் தான். அதிகப்படியா அவர்களுக்கு மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்து அவர்கள் கொடுக்கிற காசை வாங்கிக்கிற நீங்க அரபு நாட்டில் போய் நம்முடைய பிரதமர் அவர்கள் இந்து வழிபடுகிற இந்து கோயிலை கட்டி திறந்து பெருமையா பேசிட்டு வந்தாரா இல்லையா? சொல்லு, இருக்கா இல்லையா? அவன் நாட்டில், இஸ்லாமிய நாட்டிலேயே இந்து கோயில்களை கட்டி வழிபட அனுமதிச்சார். வரலாறு என்ன சொல்லுது? எங்க பாட்டி வேலுநாச்சியாருக்கு ஹைதர் அலி தன் அரண்மனைக்குள்ள தன் மகளாக சேர்த்துக்கிட்டு, என் பாட்டியினுடைய குலதெய்வம் ராஜராஜேஸ்வரி கோயிலை அரண்மனைக்குள்ள கட்டி நீ வழிபடு மகளேன்னு அனுமதிச்சாருங்கிறத வரலாறு. ஏன் இந்த இணக்கப்பாடு நமக்கு இல்லை? அதை நம்ம செய்யக்கூடாது. அதுவும் தமிழ் பேரன்பின் தாய், இந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது. அதை விட்டுணும்.
அதை தாண்டி நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது. எத்தனையோ ஆண்டுகளா நேத்தா ஒரு மசூதியை கட்டி இன்னைக்கு போய் கந்திரியாக்க போனாங்கன்னா அது என்ன இப்படி நடக்குதுன்னு சொல்லலாம். பல நூறு ஆண்டுகளா இருக்கு. அனுமதிச்ச மக்கள் நம்ம திடீர்னு அதை எடுத்துக்கிட்டு இதுக்குள்ள போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது அது நல்லா இல்லைன்னு நான் நினைக்கிறேன். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லை, இந்த கடந்த காலங்களில் இல்லாத ஒரு செய்தியா இது அடிக்கடி வர்றதை நீங்க பாக்குறீங்க. சில செய்திகள் வெளியில வருது. பெரும்பாலான இந்த செய்திகள் மறைக்கப்படுது. அப்படியே வந்தாலும் உடனடியாக அதை திசை திருப்பி மூடி மறைக்கப்படுது. பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கே நம்ம பிள்ளைகள் பாதுகாப்பாக சென்று படிக்க முடியல. அதுவும் பயிற்றுவிக்கிற ஆசிரியர் பெருமக்களாலேயே அந்த தொல்லை நிகழுது அப்படின்னா இது ரொம்ப பேராபத்தான கொடும்போக்கு. இதை தொடக்கத்திலே கண்டிக்கலைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். அது காரணம் உங்களுக்கு நிறைந்த போதை வந்துடுச்சு. இது வெறும் திரவம் அது மட்டும் இல்லாமல் இந்த கஞ்சாவின் கொக்கைன், இந்த ஸ்டாம்ப் வடிவத்தில் அஞ்சல் தலை வடிவத்தில் இருக்கிற மாத்திரைகள் இதெல்லாம் வந்துட்டது ஒரு காரணம். அதுபோக கல்வி அறிவையும் அறத்தையும் போதிக்கிற ஒழுக்கத்தையும் போதிக்கிறதுன்னு இல்லாமல் போதிக்கிற இடத்துலையே நமக்கு பெரும் பாதிக்கிற இடமா மாறிடுச்சு. அது அரசு கவனத்தில் எடுத்து செய்யணும். அது என்ன செய்வாங்கன்னு தெரியலையே. அவர் வீட்டில் வெட்டினது இதுக்கெல்லாம் போவாங்க. நீங்க காங்கேயத்துல நம்ம விவசாயிகள் ஆடு மாடு வளர்க்குறாங்க. இந்த தெருநாய்கள் இப்போ எல்லா தெருநாய்களும் அப்படி இல்லை, அது வெறிநாய்களா மாறிடுச்சு. காரணம் கசாப்பு கடையில் நிறைய அந்த கறிகளை தின்னு அந்த வாடகையில் அதிலேயே உணவாக்கி ஆடுகளை நீங்க பார்த்துருப்பீங்க, வலைவெளியில இருக்குது. கடிச்சு கொதறி பல நூறு ஆடுகளை, இதுவரை 900 ஆடுகளை கொண்டிருக்கு. மாடுகளை கடிச்சு சேதப்படுத்திடுது, மடுவை திமிழ் எல்லாம் கடிச்சு சேதப்படுத்திடுது. அந்த வெறிநாய்களை அப்புறப்படுத்தி அங்க விவசாயிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல. அற்ப நாய்கிட்ட இருந்து கூட நம்மளை பாதுகாக்க முடியல இந்த அதிகாரத்தால, இந்த காவல்துறையால. அப்ப நீங்க இதை விட்டு அவரு கோயிலுக்கு அவர் வீட்டுல வெட்டினது, கோயில் வாசல வெட்டினா கூட ஏன் அப்படி வெட்டிட்டாயின்னு சொல்லலாம். அவர் வீட்டுல வெட்டுறதுக்கு நம்ம போய் விசாரிக்கிறதுல அது அவசியமற்றது. நன்றி, மகிழ்ச்சி.